என் பெயர் பிரியங்கா. நான் உள்ளே நுழைந்தவுடன் எதிரே இருந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் தலைமேல் வானமே இடிந்து விழுந்தது போல் உணர்ந்தேன். நான் முதலாளியிடம், இதெல்லாம் என்ன? என்னுடைய புகைப்படம் இந்த அறையில் என்ன செய்கிறது? படத்திலிருக்கும் இந்த மற்ற பெண்கள் எல்லாம் யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன ஆனது என்று கேள்விகளை அடுக்கினேன். அந்த படங்களில் என் புகைப்படத்தை தவிர மற்ற அனைவரின் மீதும் சிவப்பு நிறத்தில் பெருக்கல் குறி கிராஸ் இடப்பட்டிருந்தது. என் புகைப்படம் மட்டும் பெரிய அளவில் அங்கே இருந்தது. அதில் எந்த குறியும் இல்லை. ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறதோ என்று அஞ்சினேன். நான் இப்படி கேள்வி கேட்பதைக் கண்ட என் முதலாளி ஆத்திரத்தில் கத்தத் தொடங்கினார். இங்கிருந்து ஓடிப்போய்விடு. இனிமேல் இங்கே வராதே. ஒருவேளை நீ மீண்டும் இங்கே வர முயற்சி செய்தால் உனக்கு நேரும் கதி மிக மோசமானதாக இருக்கும் என்று கூச்சலிட்டார். என் முதலாளியின் சொற்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை பார்த்து கண் நேராக கூட பேசாத ஒரு மனிதர் இன்று இவ்வளவு உரத்த குரலில் என்னிடம் கத்துகிறார். முதலாளியின் இந்த அவதாரத்தை பார்த்து என் காலடியிலிருந்து பூமி நழுவுவது போல் உணர்ந்தேன். நான் உண்மையை அறிய இன்னும் முயற்சி செய்திருப்பேன். ஆனால் அதற்குள் என் முதலாளி என்னை பிடித்து தள்ளினார். நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். ராம்பூரின் ஒரு பழைய பகுதியில் வசித்து வந்தேன். அங்குள்ள வீடுகள் அனைத்தும் தற்காலிகமானவை. என் குடும்பம் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது. என் தந்தை நோயுற்றிருந்தார். எனக்கு மூத்த 2 சகோதரிகளின் பொறுப்பும் என் தலையிலேயே விழுந்தது. எங்களுக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை. என் தாய் என் 2 அக்காக்களையும் படிக்க வைக்கவில்லை. அவர்களுக்கு வீட்டு வேலைகளை மட்டுமே கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் காலம் மாற மாற கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த என் தாய் என்னை ஒரு அரசு பள்ளியில் சேர்த்தார். தனியார் பள்ளியில் என்னை சேர்க்கும் வசதி எங்களிடம் இல்லை. என் 2 சகோதரிகளும் இன்றும் படிப்பறிவற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஏழ்மை மற்றும் கல்வியறிவின்மை காரணமாக அவர்களுக்கு திருமண வரன்கள் எதுவும் அமையவில்லை. என் மூத்த அக்கா பிரியாவிற்கு இப்போது 35 வயதாகிறது. தந்தை வயதானவர் மற்றும் நோயுற்றவர் என்பதால் கடந்த 3 ஆண்டுகளாக அவரால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. என் தாய் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்துதான் குடும்பத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார். நான் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டிலிருந்தேன். நீ படித்தவள், ஏதாவது வேலை தேடு, அப்போதுதான் உன் தந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியும், உன் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று என் தாய் கூறுவார். என் தாய் மிகவும் அப்பாவியானவர். 12ஆம் வகுப்பு படித்தாலே ஏதோ பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிடும், அதன் மூலம் குடும்ப பாரத்தை நான் சுமந்து விடுவேன் என்று அவர் நம்பினார். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்று பட்டம் பெற்றவர்களுக்கே வேலை கிடைப்பது கடினமாக இருக்கும்போது எனக்கு எப்படி கிடைக்கும்? தற்போதைக்கு நான் படித்த அதே பள்ளியிலேயே ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறேன். அங்கிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில்தான் எங்கள் குடும்பச் செலவுகள் நடக்கின்றன. என் சகோதரிகள் திருமண வயதை தாண்டிவிட்டார்கள். இந்த காலத்தில் மக்களுக்கு இளமையான, அமைதியான, வீட்டு வேலைகள் தெரிந்த, படித்த மற்றும் வரதட்சணை கொண்டுவரக்கூடிய பணக்கார வீட்டுப் பெண்களையே மருமகளாக தேவைப்படுகிறது. என் சகோதரிகளிடம் இதில் எந்த தகுதியும் இல்லை. அதனால் அவர்களின் திருமணத்தில் பெரும் சிக்கல் நீடித்தது. என் சகோதரிகளின் அப்பாவி முகங்களை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும். என் தாயின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமென்று நான் நினைப்பேன். படித்தவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பித்தான் அவர் எனக்கு கல்வி கொடுத்தார். எங்கள் குடும்ப நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்றால் சுவாசிப்பதே கஷ்டமாக இருந்தது. நான் என் தாய் தந்தையிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் ஏதாவது வழி செய்வேன். அதிக சம்பளம் கிடைக்கும் வேறொரு வேலையை தேடுவேன். நான் தைரியத்தை இழக்க மாட்டேன் என்று கூறுவேன். என் 2 சகோதரிகளுக்கும் ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும், உங்கள் இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் என்று நம்பிக்கை கொடுப்பேன். என் மூத்த அக்கா பிரக்யா, உன் எண்ணம் மிகவும் நல்லது, நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாய், இறைவன் உனக்கு எப்போதும் நன்மையைச் செய்வான் என்று கூறுவார். என் தந்தையின் இருமல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சம்பாதிக்கும் பணத்தில் பாதிக்கும் மேல் அவர் சிகிச்சைக்கே செலவானது. அம்மாவின் வருமானத்தில் வீட்டு மளிகைப் பொருட்கள் மட்டுமே வாங்க முடிந்தது. தந்தையின் முகம் வெளிறிப்போய் கண்கள் குழி விழுந்து காணப்பட்டன. தந்தை என்னிடம், மகளே, நீ ஒருத்தியாக எதையெல்லாம் செய்வாய்? என் தைரியம் இப்போது குறைந்துவிட்டது. நீ நாள் முழுவதும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறாய், பள்ளி முடிந்து வந்ததும் டியூஷன் எடுக்கிறாய். ஆனாலும் வீட்டுச் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. என் 3 மகள்களும் திருமணமாகாமல் வீட்டில் இருக்கிறார்கள். நான் படுக்கையில் கிடக்கிறேன். உங்களை நினைத்தால்தான் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது என்று வருந்துவார். எனக்கு என் நிலைமையை நினைத்து வருத்தமாக இருந்தது. தந்தை ஏமாற்றத்துடன் என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் கையறு நிலை, ஹெல்ப்லெஸ்னஸ் தெளிவாக தெரிந்தது. அவர் இருமியபடி தன் வாயின் மேல் துணியை வைத்துக் கொண்டார். நான் அவரிடம், அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள்.
நான் நாளையிலிருந்தே வேறு ஒரு நல்ல பள்ளியில் வேலை தேடுவேன். அங்கு எனக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். நீங்கள் மட்டும் மருந்தை சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் என்று உறுதியான குரலில் கூறினேன். பின் அவர் தலைமாட்டிற்கு அருகில் கிடந்த காலியான மருந்து பாட்டிலை என் முஷ்டியில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன். உள்ளுக்குள் நான் மிகவும் பயந்திருந்தேன். என் எதிர்காலத்தைப் பற்றி எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. என் 2 சகோதரிகளுக்கும் எதுவும் தெரியாது. அவர்கள் மிகவும் அழகானவர்கள் மற்றும் அப்பாவிகள். வீட்டை விட்டு வெளியே வந்து எந்த வேலையையும் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு திறமையில்லை. யார் வேண்டுமானாலும் அவர்களை எளிதாக ஏமாற்றிவிட முடியும். நான் பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் பள்ளியில் வேலை பெற்றிருந்தேன். என் நாள் முழுவதும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதிலேயே கழிந்தது. இது தவிர என் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பல வீடுகளில் டியூஷன் எடுத்தேன். ஆனாலும் பயணச் செலவை மிச்சப்படுத்த நான் பெரும்பாலும் நடந்தே செல்வேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு மாத இறுதியில் கிடைக்கும் பணத்தை அப்படியே என் தாயின் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். இன்றும் நான் என் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு சிறுவனுக்கு டியூஷன் எடுப்பதற்காகச் சென்றிருந்தேன். ஆனால் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். நான் பாடம் நடத்தும் அந்த சிறுவனின் தாய் என் கவலையான முகத்தை பார்த்துவிட்டு, "என்ன ஆச்சு மேடம்? இன்று ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். பொதுவாக நான் என் குடும்ப பிரச்சினைகளை யாரிடமும் சொல்ல விரும்புவதில்லை. ஆனால் அவர் வற்புறுத்தி கேட்டபோது நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பதையும், என் வீட்டின் சூழ்நிலையையும், என் சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாதது பற்றியும் அவரிடம் சொல்லிவிட்டேன். என் சகோதரிகளின் திருமணத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகுதான் எனக்கு திருமணம் நடக்கும் என்றும் என் தாய் விரும்புவதை கூறினேன். எனக்கு வேறு ஒரு வேலை தேவை. அங்கிருந்து எனக்கு அதிக சம்பளம் கிடைக்க வேண்டும். வீட்டுச் செலவுகள் போக என் சகோதரிகளின் சீர்வரிசைக்காக டௌரி சிறிது பணம் சேமிக்க வேண்டும் என்றும் கூறினேன். அவர் இதை கேட்டுவிட்டு, "அப்படியா விஷயம்?" என்றார். அவர் தன் சகோதரரைப் பற்றி என்னிடம் கூறினார். "என் தம்பி இதுவரை பலருக்கு வேலை வாங்கித் தந்துள்ளான். உனக்கு சம்மதம் என்றால் நான் அவனிடம் பேசுகிறேன்" என்றார். நான் அவரிடம், "உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருப்பேன். தயவு செய்து அவருடைய தொடர்பு எண் அல்லது முகவரியை கொடுங்கள். நான் அவரிடம் பேசிக்கொள்கிறேன்" என்றேன். அடுத்த நாள் அவர் கொடுத்த முகவரிக்குச் சென்று அவருடைய சகோதரரை சந்தித்தேன். அவர் பெயர் ரவீந்திரா. அவர் என்னிடம், "உனக்கு எத்தகைய வேலை வேண்டும்?" என்று கேட்டார். நான் அவரிடம், "எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நான் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். என் கல்வித் தகுதிக்கு ஏற்றவாறு அதிக சம்பளம் கிடைக்கும் வேலையை எனக்கு வாங்கித் தாருங்கள். நான் கூடுதல் நேரம் ஓவர்டைம் உழைக்கவும் தயாராக இருக்கிறேன். எனக்கு பணம் மட்டுமே மிக அவசியமாக தேவைப்படுகிறது" என்றேன். அதற்கு அவர், "ராம்பூரிலோ அல்லது இந்தியாவிலோ அப்படிப்பட்ட வேலை எதுவும் இல்லை. நான் அடிக்கடி மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி வருகிறேன். அவர்கள் அனைவரும் இப்போது நல்ல நிலையில் தங்கள் எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டுள்ளனர். உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் லண்டனுக்கு வா. நான் உனக்கு விசா எடுத்துத் தருகிறேன். அங்கு சென்றால் உன் தலையெழுத்தே மாறிவிடும்" என்றார். நான் அவரிடம், "ஆனால் ஒரு இளம்பெண்ணான நான் லண்டனில் எப்படி வேலை செய்வேன்? என் பெற்றோர் என்னை ஒருபோதும் அங்கே அனுப்ப மாட்டார்கள்" என்றேன். அதற்கு அவர், "உன் பெற்றோரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன்னைப் போல எத்தனையோ பெண்கள் வெளிநாடுகளுக்குச் சென்று தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொண்டு திரும்பி வந்துள்ளனர். இன்று இங்கே சுகபோகமாக வாழ்கிறார்கள். பார், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. உன் அதிர்ஷ்டம் மாறலாம்" என்றார். நான் சொன்னேன், "நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் என்னிடம் பாஸ்போர்ட் எடுப்பதற்கு கூட பணம் இல்லை. விசா எடுக்க தேவையான ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு நான் எங்கே போவேன்? என் அன்றாட வாழ்க்கைக்கே வழியில்லை" என்று என் நிதர்சனமான உண்மையை அவரிடம் வெளிப்படையாக கூறினேன். என் நிலைமை யாரிடமும் மறைந்திருக்கவில்லை. அவர் லேசாக புன்னகைத்துவிட்டுச் சொன்னார், "நீ கவலைப்படாதே. மக்களுக்கு வேலை வாங்கித் தருவதுதான் பல ஆண்டுகளாக என் தொழில். உன் கஷ்டத்தை நான் நொடியில் தீர்த்து வைப்பேன். உன் விசா மற்றும் விமான டிக்கெட் பணத்தை நானே செலுத்துகிறேன். நீ அங்கே சென்று பணம் சம்பாதித்த பிறகு என் பணத்தை திருப்பித் தந்துவிடு. உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் என் சகோதரி உன்னைப் பற்றி என்னிடம் கூறினார். என் சகோதரிக்காகத்தான் உனக்கு உதவ நான் முன்வந்துள்ளேன்." ரவீந்திரா என்னிடம் மிகுந்த அனுதாபத்துடன் பேசினார். இருட்டில் ஒரு பெரிய ஒளியைக் கண்டது போல் எனக்கு தோன்றியது. அவரை ஒரு தேவதூதனாகவே, ஏஞ்சல், நான் கருதினேன். இந்த நன்றியை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் ரவீந்திரா அண்ணா. நான் இரவும் பகலும் உழைத்து உங்கள் பணத்தை திருப்பித் தந்துவிடுவேன் என்று அவரிடம் கூறினேன். இது உங்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நான் உணர்ச்சிவசப்பட்டு கூறினேன். ஏனென்றால் என் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி பிறந்தது. வெளிநாடு சென்ற பிறகு நான் சம்பாதித்து அவருடைய பணத்தை திருப்பித் தந்துவிடுவேன் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது.
நான் வீட்டிற்குச் சென்று இந்த செய்தியைச் சொன்னபோது என் பெற்றோரின் முகம் வாடிப்போனது. அவர்கள் சொன்னார்கள், மகளே, நீ இளம்பெண். நீ ஒரு ஆணாக இருந்தால் நாங்கள் யோசிக்காமல் உன்னை வெளியே அனுப்பியிருப்போம். நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு மானமும் மரியாதையும் தான் எல்லாவற்றையும் விட முக்கியம். நான் சொன்னேன், அம்மா, என்னை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க மாட்டேன். உங்கள் மகள் எப்படி போகிறாளோ அப்படியே திரும்பி வருவாள். நம் வாழ்க்கை மாறப்போகிறது. ரவீந்திர அண்ணா மிகவும் நல்ல மனிதர். அவர் என்னை தனிப்பட்ட முறையில் லண்டனுக்கு அழைத்துச் சென்று அங்கு ஒரு நல்ல வேலையில் சேர்த்துவிடுவார் என்று எனக்கு உறுதியளித்துள்ளார். எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் என்று அவர் கூறுகிறார். தயவுசெய்து அம்மா, என்னை செல்லவிடுங்கள். அப்பா, தயவுசெய்து என்னை அனுமதிக்கவும். என் பெற்றோர் என் பேச்சிற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. என் 2 சகோதரிகளின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. என் சிறிய அக்கா ஆஸ்தா என் அருகில் வந்து, பிரியங்கா, நீ மிகவும் நல்லவள். நீ எங்களைப் பற்றி இவ்வளவு யோசிக்கிறாய் என்று கூறினாள். ஒருவாறாக என் வீட்டார் என்னைச் செல்ல அனுமதித்தனர். சில நாட்களில் என் ஆவணங்கள் தயாராகின. என் தாய் அழுது கொண்டே என்னை ஆசீர்வதித்தார். என் சகோதரிகள் கண்ணீருடன் எனக்கு விடை கொடுத்தார்கள். தந்தை மீண்டும் மீண்டும் உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறினார். நான் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி கனவுகளுடன் விமானத்தில் அமர்ந்தேன். ஆனால் நான் லண்டனை அடைந்தபோது அங்கிருந்த யதார்த்தம் என் கனவுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அங்கும் வேலை கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. என்னை அழைத்து வந்த ரவீந்திரா லண்டன் மண்ணில் கால் வைத்ததுமே முற்றிலும் மாறிவிட்டான். அவன் என்னிடம் சொன்னான், பார் பெண்ணே, உன்னை இங்கு கொண்டு வருவதுதான் என் வேலை. இப்போது உன் மீது நான் செலவழித்த 60,000 ரூபாயை அல்லது அவனது தொகை ஒவ்வொரு மாதமும் தவணை முறையில் எனக்கு தர வேண்டும். உன் பாஸ்போர்ட்டை என்னிடம் ஒப்படை. நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை நீங்களே பார்த்துக்கொள்வதாக கூறினீர்களே. அதற்கு அவன், வீண் பேச்சு பேசாதே, உன் பாஸ்போர்ட்டை எடு என்று கத்தினான். என்னிடம் மிகவும் அன்பாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்ட ரவீந்திரா இப்போது திடீரென்று இரக்கமற்றவனாக மாறிவிட்டான். என் பணத்தை தந்துவிடு, இல்லையென்றால் உன்னை இங்கிருந்து போகவிடமாட்டேன் என்று அவன் என்னை எச்சரித்தான். பாஸ்போர்ட்டை வாங்குவதற்காக அவன் கையை நீட்டினான். என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் சொன்னேன், ரவீந்திரா அண்ணா, நான் இன்னும் வேலையையே தொடங்கவில்லை. வேலை தேடுவதற்கு எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள். பாஸ்போர்ட் என்பது என் அடையாளம். பதற்றத்தில் என் நெற்றியில் வழிந்த வியர்வையை நான் துடைத்துக் கொண்டேன். எனக்கு பயமாக இருந்தது. இது தெரியாத ஒரு நாடு. நான் என் சொந்த ஊரை தாண்டி வேறு நகரத்திற்கு கூட சென்றதில்லை. ஆனால் 7 கடல்களை கடந்து இந்த தெரியாத தேசத்தில் வந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை அனுபவிப்பது என் இதயத்தை ரணமாக்கியது. இருந்தாலும் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். என் பையை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அவன் சொன்னான், உனக்கு விசா காலம் வரை மட்டுமே அவகாசம் இருந்தது. இனி உன்னைப் பற்றியும் உன் வேலையைப் பற்றியும் எனக்கு கவலை இல்லை. அடுத்த மாதம் 1 தேதியன்று எனக்கு பணம் வேண்டும். இல்லையென்றால் உன் பாஸ்போர்ட்டை ரத்து செய்து உன்னை சிறைக்கு அனுப்பிவிடுவேன். அதுவரை உன் பாஸ்போர்ட் என்னிடம் பிணையாக செக்யூரிட்டி இருக்கும். இதைக் கேட்டு நான் நிலைகுலைந்து போனேன். அவன் என் கையிலிருந்து பாஸ்போர்ட்டை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டான். என்னை சாலையோரம் தனியாக விட்டுவிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறிச் சென்று விட்டான். அந்த மனிதனை நான் நம்பியிருக்கக் கூடாது என்று இப்போது எனக்கு புரிந்தது. ஒரு புதிய நாட்டில் நான் முற்றிலும் அனாதையாக நின்றேன். என்னிடம் மிக குறைந்த பணமே இருந்தது. மறுபுறம் நான் லண்டன் வந்ததிலிருந்து என் வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை. முன்பு நான் வேலை செய்து பணம் கொடுத்து வந்ததால் எங்கள் வீட்டு அடுப்பு எப்படியோ எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது என் தலைமேல் ஒரு பெரிய கடன் சுமை ஏறியிருந்தது. அது மட்டுமின்றி எனக்கு உதவுவது போல் நடித்த அந்த மனிதனின் கடன் தவணைகளும் என் கழுத்தில் கத்தியாக தொங்கிக் கொண்டிருந்தன. வேலை தேடி நான் தினமும் பல மைல்கள் நடந்தேன். சுட்டெரிக்கும் வெயிலில் அலைந்து திரிந்தேன். பல நாட்கள் பசியோடு கழிந்தன. எனக்கு பயமாகவும் என் குடும்பத்தைப் பற்றி கவலையாகவும் இருந்தது. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு ஒரு ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் மால் துப்புரவு தொழிலாளி கிளீனர் வேலை கிடைத்தது. நான் படித்தவள் என்பதால் எனக்கு சிறிதளவு ஆங்கிலம் தெரிந்திருந்தது. நான் மாலுக்குள் சென்று ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று விசாரித்தேன். அங்கிருந்த மேலாளர் என்னிடம், உனக்கு சுத்தம் செய்யத் தெரியுமா என்று கேட்டார். முதலில் அவர் என்னை உச்சி முதல் பாதம் வரை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்தபடியே அந்த கேள்வியை கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் சார், எனக்கு எல்லா வேலைகளும் தெரியும். நீங்கள் எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நான் முழு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் செய்வேன். தயவுசெய்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள். எனக்கு இங்கே வேலை மிகவும் அவசியம்.
நான் பசியிலும் தாகத்திலும் இருக்கிறேன். நான் அவரிடம் கெஞ்சும் கண்களுடன் வேண்டினேன். ஏனென்றால் இனிமேல் நடப்பதற்கு என் கால்களில் தெம்பு இல்லை. அது மட்டுமின்றி இந்த தெரியாத தேசத்தில் எனக்கு தலைசாய்க்க ஒரு கூரை கூட இல்லை. நான் அந்த கவுண்டர் ஆதாரமாக பிடித்துக்கொண்டேன். அவர் சொன்னார், சரி, நாளை காலை 6 மணிக்கு வந்துவிடு. நாளை காலை மால் உள்ள அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்துவிட வேண்டும். இங்கே இன்னும் சில துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்கள். மற்ற வேலைகளை அவர்கள் உனக்கு விளக்குவார்கள். இங்கே எந்தவிதமான சோம்பேறித்தனமும் செல்லாது. காலை சரியான நேரத்திற்கு வரவேண்டும். எல்லா வேலைகளையும் நேர்மையாக செய்ய வேண்டும். அப்போதுதான் மாதச் சம்பளம் கிடைக்கும். நான் சொன்னேன், இல்லை சார், நான் காலை சரியான நேரத்திற்கு வந்துவிடுவேன். சொல்லப்போனால் எனக்கு தங்குவதற்கு இடமே இல்லை. நான் இங்கேயே வெளியே இரவை கழித்து விடுவேன். வேலை கிடைப்பதற்காகத்தான் நான் இப்படிச் சொல்கிறேன் என்று அவர் நினைத்தார். அவர் ஒரு பதிவேட்டில் என் பெயரை எழுதிக் கொண்டார். எனக்கு வேலை கிடைத்துவிட்டது. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அன்று இரவு நான் அந்த மாலுக்கு வெளியிலேயே என் பையுடன் அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு வேறு எங்கும் செல்ல இடமில்லை. காலையில் சீக்கிரமாக வேலைக்கும் செல்ல வேண்டியிருந்தது. இரவு முழுவதும் விழித்தபடியே இங்கும் அங்கும் பார்த்தபடி கழிந்தது. விடிந்ததும் மாலின் கதவுகள் திறக்கப்பட்டன. நான் வேகமாக உள்ளே சென்று என் வேலையைத் தொடங்கினேன். இதை பார்த்த மேலாளர் மகிழ்ச்சியடைந்தார். இந்த மால் அவ்வளவு பெரியது இல்லை என்றாலும் இங்கே வேலை அதிகமாக இருந்தது. நான் இங்கே முழு மனதுடனும் கடின உழைப்புடனும் வேலை செய்தேன். இங்கே என்னைத் தவிர இன்னும் சிலரும் துப்புரவு வேலை செய்து வந்தனர். வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் இப்போது நான் எங்கே தங்குவேன் என்பதுதான் கேள்வியாக இருந்தது. நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு மாலின் மேலாளரிடம் பேசி என்னைப் பற்றிய அனைத்தையும் சொன்னேன். அவர் நான் சொன்னதை கவனமாக கேட்டுவிட்டு, சரி, உனக்கு தனியாக தங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. ஆனால் உனக்கு விருப்பம் இருந்தால் இரவு முழுவதும் மாலுக்குள்ளேயே இருக்கலாம். இங்கே வேலை செய்யும் பல தொழிலாளர்கள் இரவில் இங்கேயே தூங்குகிறார்கள். நீயும் இங்கேயே தூங்கிக்கொள் என்றார். இனிமேல் நான் சாலையில் இரவை கழிக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் என் மனதிற்கு பெரும் நிம்மதியை தந்தது. இங்கே என்னுடன் இன்னும் 2-3 பெண்கள் வேலை செய்தனர். அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வது எனக்கு பிடித்திருந்தது. நான் படித்து முடித்த பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று என் தாய் நினைத்தார். ஆனால் இந்த வெளிநாட்டில் துப்புரவு வேலை கூட எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரிந்தது. காலம் உருண்டோடியது. 2 மாதங்கள் ஆகிவிட்டன. என் கடின உழைப்பு மேலாளரின் மனதை வென்றது. அவர் இப்போது என்னை முழுமையாக நம்பினார். அவர் தனது தரப்பிலிருந்து எனக்கு இருவேளை உணவையும் வழங்கத் தொடங்கினார். இப்போது தங்குமிடம் மற்றும் உணவு பற்றிய கவலை எனக்கு தீர்ந்தது. இப்போது நான் வேலை செய்து என் கடனை அடைக்க வேண்டும் மற்றும் வீட்டிற்கு பணம் அனுப்ப வேண்டும். ரவீந்திராவின் கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிச் செலுத்தத் தொடங்கினேன். வீட்டிற்கும் பணம் அனுப்பி வந்தேன். என் வாழ்க்கை ஒரு முறையான சுழற்சிக்குள் வந்தது. குறைந்தது என் வீட்டு அடுப்பாவது எரிந்து கொண்டிருந்தது. நான் என் தேவைகளை சுருக்கிக் கொண்டு வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாறிவிட்டேன். ஒருநாள் இரவு நான் களைப்படைந்து தரையில் படுக்கச் சென்றபோது என் தாயிடமிருந்து அழைப்பு வந்தது. அம்மாவின் குரலை கேட்கும்போதெல்லாம் நான் உணர்ச்சிவசப்பட்டு விடுவேன். இப்போதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் கேட்டேன், அம்மா, எப்படி இருக்கிறாய்? அம்மா சொன்னார், மகளே, நான் நன்றாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல். நீ அங்கே நன்றாகத்தான் இருப்பாய். உனக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டதே. அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் ஒன்றும் சொல்லவில்லை. தந்தை மற்றும் சகோதரிகள் பற்றி விசாரித்தேன். அதன் பிறகு அம்மா சொன்னார், மகளே, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டும். உன் 2 சகோதரிகளுக்கும் வரன் நிச்சயமாகிவிட்டது. நான் அவர்களுக்கு நிச்சயதார்த்தமும் செய்துவிட்டேன். மாப்பிள்ளை வீட்டார் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் திருமணத்தை விரைவில் நடத்த விரும்புகிறார்கள். உன் சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் முடிந்துவிட்டால் நான் உனக்கான சீர்வரிசை டௌரி ஏற்பாடுகளை செய்வேன். மகளே, இப்போதுதான் வரன் நிச்சயமாகியுள்ளது. திருமணத்திற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. நாங்கள் நல்லபடியாக சீர்வரிசை தருவோம் என்று மாப்பிள்ளை வீட்டாரிடம் கூறிவிட்டேன். அம்மாவின் குரலில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் அதைக் கேட்டதும் என் காலடியிலிருந்து பூமி நழுவது போல் இருந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் சொன்னேன், அம்மா, உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நான் இங்கே வந்து 2 மாதங்கள்தான் ஆகிறது. நான் இன்னும் ரவீந்திராவின் கடனையே அடைக்க வேண்டும். இவ்வளவு பெரிய சுமையை நான் எப்படிச் சுமப்பேன்? என்னிடம் 1 ரூபாய் கூட மிஞ்சவில்லை. நான் சுவரில் சாய்ந்து கொண்டு கையற நிலையில் சொன்னேன். என் தொண்டை வறண்டு போனது. நான் என் முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். அம்மா சொன்னார், மகளே, நீ லண்டனில் வேலை செய்கிறாய் என்று நான் இங்கே சொல்லிவிட்டேன். அதனால் நீ நிறையச் சம்பாதிப்பாய் என்று சுற்றியுள்ளவர்கள் நினைத்து உன் சகோதரிகளுக்கு வரன்கள் வரத் தொடங்கின.
அதனால்தான் நான் இந்த சம்பந்தங்களை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை விரைவில் நடத்தும்படி மிகவும் வற்புறுத்துகிறார்கள். நாம் திருமணத்தை விரைவில் நடத்தவில்லை என்றால் இந்த சம்பந்தம் கைநழுவி போய்விடும். உன் சகோதரிகளின் திருமணம் எவ்வளவு சிரமத்திற்குப் பிறகு உறுதியாகியுள்ளது என்பது உனக்குத் தெரியும். நீ எப்படியாவது பணத்திற்கு ஏற்பாடு செய். சீர்வரிசையும் டௌரி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 34 லட்சம் ரூபாயாவது ஏற்பாடு செய்து கொடு. அம்மாவின் குரல் இப்போது அழுகையாக மாறியிருந்தது. அவருடைய இயலாமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய விக்கல் சத்தம் என் இதயத்தில் கத்தியால் குத்துவது போல் இருந்தது. எனக்கே இதுவரை என் சொந்தச் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. திருமணத்திற்காக இவ்வளவு பெரிய தொகையை நான் எங்கிருந்து சேமிப்பேன்? என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. இருந்தாலும் நான் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் பணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் திருமண வேலைகளை மட்டும் கவனியுங்கள். இறைவன் எல்லாம் நன்மையாகவே செய்வார் என்று கூறினேன். அம்மாவின் வற்புறுத்தலால் அவருக்கு பொய் நம்பிக்கை கொடுத்துவிட்டேனே தவிர என் நெஞ்சில் பாரம் ஏறியது. என் வயதிற்கு மீறிய பொறுப்பு என் மீது விழுந்துவிட்டது. இன்றுதான் எனக்கு தோன்றியது, எனக்கு ஒரு சகோதரன் இருந்திருந்தாலோ அல்லது என் தந்தை ஆரோக்கியமாக இருந்திருந்தாலோ ஒருவேளை என் மீது இவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்திருக்காது என்று. அன்று இரவு என்னால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை. நான் அந்த வலியை மிகவும் சிரமப்பட்டுத் தாங்கிக் கொண்டேன். ஒரு நாள் கூட என் வீட்டில் உள்ளவர்களிடம் நான் இங்கே என்ன அனுபவிக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன் என்பதை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மிகுந்த கவலையில் இருந்தார்கள். அடுத்த நாள் மால் வழக்கம்போல் கூட்டம் அதிகமாக இருந்தது. எனக்கு தலைவலியாக இருந்தது. ஆனாலும் நான் தொடர்ந்து வேலை செய்தேன். என் கையில் மாப் இருந்தது. பொதுவாக மாலில் பல பேர் ஷாப்பிங் செய்ய வருவார்கள். ஆனால் ஒரு மனிதனின் பார்வை மட்டும் தொடர்ந்து என் மீதே இருந்தது. நான் சுத்தம் செய்வதை அவர் மீண்டும் மீண்டும் கவனித்துக் கொண்டே இருந்தார். நான் அவரை பொருட்படுத்தாமல் என் வேலையில் மூழ்கியிருந்தேன். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் மெதுவாக நடந்து என்னருகில் வந்து, ஹாய், நீ ஒரு இந்திய பெண்ணா? ஆர் யூ இந்தியன் கேர்ள்? நானும் இந்தியன்தான் என்றார். நான் தயக்கத்துடன் ஆமாம் என்றேன். உன்னை போன்ற ஒரு இந்திய பெண்ணும் இவ்வளவு அழகானவளும் இங்கே இந்த வேலையைச் செய்வதை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். அவர் தன் பையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து என்னிடம் நீட்டி, இதை என்னிடமிருந்து உனக்காக வைத்துக்கொள், வெறும் அனுதாபத்திற்காக மட்டும் வாங்கிக்கொள் என்றார். நான் சொன்னேன், வேண்டாம் சார், நான் இங்கே வேலை செய்கிறேன். எனக்கு கிடைக்கும் பணத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு உங்கள் அனுதாபம் தேவையில்லை. அதற்கு அவர், நான் ஒரு இந்தியன், நீயும் ஒரு இந்திய பெண். இந்தியன் என்ற முறையில் உனக்கு உதவியாகத்தான் இந்த பணத்தை தருகிறேன். மற்றபடி என்னிடம் தவறான எண்ணம் எதுவும் இல்லை என்றார். நான் மீண்டும் மறுத்தபோது அவர் சொன்னார், என் மகிழ்ச்சிக்காகவாவது வாங்கிக்கொள். நான் மீண்டும் இங்கே வரமாட்டேன். உன்னைப் பற்றி உன் மேலாளரிடம் புகார் செய்வேன். அவர் வற்புறுத்தியதால் நான் வேறு வழியின்றி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டேன். அதன் பிறகு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். அன்றைய தினம் என் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான திருப்பம் ஏற்பட்டது. அடுத்த நாள் அதிகாலை மாலின் கேட் திறக்கப்பட்டதும் நான் கதவுகளை சுத்தம் செய்வதற்காக வெளியே வந்தேன். அப்போது சாலையில் திடீரென்று ஒரு கருப்பு நிற விலை உயர்ந்த கார் வந்து நின்றது. அதன் கண்ணாடிகள் இறக்கப்பட்டபோது அதே மனிதர் காரில் இருந்தார். நீ நேற்று நான் மாலுக்குள் பேசிய அதே பெண்தானே? நான் இங்கே வேலை விஷயமாக வரவில்லை. இந்த வழியாக சென்றபோது உன்னை பார்த்தேன். உன்னிடம் பேசிவிட்டு போகலாம் என்று தோன்றியது. என் பேச்சைக் கேள், இங்கே வா என்றார். நான் அவர் காருக்கு அருகில் சென்றேன். அவர் காரின் இன்ஜினை அணைத்தார். நான் கேட்டேன், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா? அவர் தலையை ஆட்டிவிட்டு எச்சரிக்கையான தோரணையில் காரிலிருந்து வெளியே வந்து நின்றார். என் மூளையில் ஆபத்துக்கான எச்சரிக்கை மணி அடித்தது. அவர் என்னிடம் சொன்னார், நான் உனக்கு என் வீட்டில் வேலை கொடுக்க விரும்புகிறேன். நீ இங்கே செய்யும் அதே வேலையை என் வீட்டில் செய். சுத்தம் செய்வது உனக்கு சமைக்க தெரியுமா? நான் தெரியும் என்றேன். அவர் சொன்னார், அப்படியானால் சரி, சமையலறையையும் நீயே கவனித்துக்கொள். என் வீட்டில் ஏற்கனவே நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ இந்திய பெண் என்பதால் நீ இந்த மாலில் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. இந்த மாலில் தருவதை விடச் சிறந்த சம்பளத்தை நான் உனக்குத் தருவேன். நான் மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக மாலுக்குள் சென்றுவிட்டேன். நான் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அவர் என்னை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார். ஆனால் நான் அவரை பொருட்படுத்தவில்லை. எனக்கு கிடைத்திருக்கும் இந்த நிரந்தர வேலை என் கையிலிருந்து போய்விடக்கூடாது என்று நான் பயந்தேன். அந்த மனிதர் என்னிடம் எத்தகைய வேலை வாங்குவார் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் ஒரு தனி மனிதனின் வீட்டில் வேலை செய்வது எனக்கு விசித்திரமாகவும் ஆபத்தானதாகவும் தோன்றியது.
லண்டன் போன்ற ஒரு நாட்டில் ஏழ்மையான மற்றும் அந்நிய நாட்டு இளம்பெண் எந்த ஒரு ஆபத்திலும் சிக்கிக்கொள்வது மிகவும் எளிது. அன்று நான் அவருக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் மாலுக்குள் வருவதும் அல்லது மாலுக்கு வெளியே என்னிடம் தட்டுப்படுவதும் வழக்கமாகிப் போனது. அவர் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தையே என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். பார் பிரியங்கா, நீ என்னிடம் வேலைக்குச் சேர்ந்தால், என் வீட்டின் சமையல் மற்றும் துப்புரவு பணிகளைச் செய்தால் நான் உனக்கு 2 வருடத்திற்கான அட்வான்ஸ் மற்றும் ரெட்டிப்புச் சம்பளம் தருவேன். அத்துடன் உனக்கு தங்குவதற்கு தனி அறையும் இலவசமாகத் தரப்படும். என் வீட்டில் நீ மட்டுமல்ல, உன்னைப் போன்ற பல இந்திய பெண்கள் வேலையில் இருக்கிறார்கள். பல நாட்கள் இப்படியே கடந்தன. ஆனால் ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு சலுகையை ஆஃபர் அளித்தார். அது என் மூளையின் ஒவ்வொரு நரம்பையும் அதிரச் செய்தது. அவர் ஒரு கட்டு நோட்டுகளை என்னை நோக்கி நீட்டினார். நான் சொன்னேன், எனக்கு உங்கள் வேலை வேண்டாம் சார். நான் இந்த வேலையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். நான் மிகவும் கண்டிப்பான மற்றும் உறுதியான குரலில் பதிலளித்துவிட்டு என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். அவர் கையில் இருந்த பணத்தை பார்ப்பதை தவிர்த்தேன். அவர் சொன்னார், நான் உன்னை தொந்தரவு செய்யவில்லை. உன் கஷ்டத்தை நான் புரிந்துகொள்கிறேன். 2 வருட இரட்டிப்புச் சம்பளம் கிடைத்தால் உன் வீட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நீ உன் சகோதரிகளின் திருமணத்தை நடத்தலாம். உன் தந்தைக்கு சிகிச்சை அளிக்கலாம். அவருடைய வார்த்தைகள் எனக்கு விசித்திரமாகத் தோன்றின. என்னைப் பற்றி அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று நான் பயந்தேன். நான் ஒரு ஏழை இளம் பெண், பணத்தாசை மனிதனை குருடாக்கிவிடும். அவர் என் பலவீனத்தை தாக்கிக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன், அப்படி என்னிடம் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீங்கள் இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு தருகிறீர்கள்? மேலும் என் குடும்பப் பிரச்சினைகளைப் பற்றி உங்களுக்கு எப்படித் தெரியும்? என் குரலில் சந்தேகமும் கோபமும் தெளிவாகத் தெரிந்தது. அதற்கு அவர், ஒரு இந்தியன் என்ற முறையில் என்னால் உனக்கு உதவ முடியும். லண்டனில் அடையாளம் தெரியாத அப்பாவியான பெண்கள் இப்படி பாதுகாப்பின்றி இருப்பது எவ்வளவு ஆபத்து என்று உனக்குத் தெரியாது. நான் இந்தியாவிலிருந்து வந்தவன், அதனால் எல்லாம் எனக்கு நன்றாகத் தெரியும். உன் கண்ணியம் எனக்கு பிடித்திருந்தது, அவ்வளவுதான். இந்த மாலின் மேலாளர் மற்றும் ஊழியர்களிடம் உன்னைப் பற்றி விசாரித்தேன். அவர்களிடமிருந்துதான் உன்னைப் பற்றிய தகவல்களைப் பெற்றேன். நான் இன்றுதான் கடைசியாக உன்னை பார்க்க வந்துள்ளேன். இனிமேல் வரமாட்டேன். இது உனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என்று நினைத்துக்கொள் என்று கூறிவிட்டு காரின் கண்ணாடியை ஏற்றிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். நான் சாலையிலேயே திகைத்து நின்றேன். நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். அன்று இரவு மாலின் அந்தக் குளிர்ந்த தரைத்தளத்தில் நான் படுத்திருந்தேன். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. என்னால் யாரிடமும் பேச முடியவில்லை. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவிற்கு நடுவில் நான் ஊசலாடிக் கொண்டிருந்தேன். ஒருபுறம் அந்த அறிமுகமில்லாத இந்திய மனிதனின் சலுகை, மறுபுறம் என் குடும்பத்தின் மானம் மற்றும் சகோதரிகளின் திருமண பாரம். நான் பக்கவாட்டில் திரும்பி என் அலைபேசியை எடுத்தேன். அதன் திரையில் அம்மாவின் எண் மின்னுக் கொண்டிருந்தது. நான் பெருமூச்சு விட்டு அழைப்பை ஏற்றேன். மகளே, நீ ஏதாவது யோசித்தாயா? மாப்பிள்ளை வீட்டார் திருமணத் தேதியை குறித்துவிட்டுச் சென்றுவிட்டார்கள். நாளைக்குள் நாம் அவர்களுக்கு இறுதித் தேதியை சொல்லவில்லை என்றால் அவர்கள் இந்த சம்பந்தத்தை முறித்துக் கொள்வார்கள். அம்மாவின் குரலில் ஒருவித நடுக்கமும் பயமும் இருந்தது. அது என் இதயத்தை ரணமாக்கியது. அவர் போனில் கதறி அழத் தொடங்கினார். நான் சொன்னேன், அம்மா, நான் பணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நீங்கள் அவர்களுக்கு போன் செய்து தேதியை உறுதி செய்யுங்கள். என் குரலில் ஒரு பொய்யான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அம்மாவிடம் பேசினேன். இவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும் மகளே? உன் தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. மருந்திற்கு தனிச்செலவு ஆகிறது. நான் முற்றிலும் உடைந்து போய்விட்டேன் என்று விக்கல்களுக்கு இடையே அம்மா தன் இயலாமையை வெளிப்படுத்தினார். நான் சொன்னேன், அம்மா, நான் ஓரிடத்தில் பேசியிருக்கிறேன். நாளைக்கே எனக்கு அட்வான்ஸ் கிடைத்துவிடும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளை மாலைக்குள் நான் உங்களுக்கு பணம் அனுப்பிவிடுவேன். நான் அம்மாவுக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு இணைப்பை துண்டித்தேன். என் இதயம் வேகமாகத் துடித்தது. பணத்தாசைக்கும் என் வறுமைக்கும் முன்னால் நான் சரணடைந்து விட்டேன். அந்த மனிதனின் சலுகையை நான் ஏற்க முடிவு செய்தேன். அடுத்த நாள் மாலில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது என் கவனம் சிதறிக்கொண்டே இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் மாலுக்கு வெளியே சென்று அந்த மனிதனை தேடிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவர் தனது கருப்பு நிற காரில் அந்த வழியாக வந்தார். நான் அவரை நிறுத்தினேன். அவர் காரின் கண்ணாடியை இறக்கியதும் நான் சொன்னேன், நான் உங்கள் சலுகையை ஏற்கத் தயாராக இருக்கிறேன். உங்கள் அனைத்து நிபந்தனைகளுக்கும் நான் சம்மதிக்கிறேன். நான் விஷயத்தை வளர்க்காமல் நேரடியாக பேசினேன். அவர் சொன்னார், நீ சம்மதிப்பாய் என்று எனக்கு தெரியும். நீ ஒரு புத்திசாலி பெண். புத்திசாலிகள் யாரும் இவ்வளவு நல்ல வாய்ப்பை கைவிட மாட்டார்கள். காரில் இருந்த அந்த மனிதனின் முகத்தில் வெற்றி புன்னகை பூத்தது.
அவர் பின் கதவைத் திறந்து ஏறுமாறு சைகை காட்டினார். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் சொன்னேன், முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். என் சம்பள முறை எப்படி இருக்கும்? என் இதயம் இன்னும் கட்டளைகளுக்கு பழகியிருந்ததாலும் எந்த ஆபத்தையும் தவிர்க்க விரும்பியதாலும் நான் தயங்கினேன். அவர் சொன்னார், நீ பயப்படத் தேவையில்லை. இதோ உன் 2 வருடத்திற்கான முன்பண இரட்டைச் சம்பளம், அட்வான்ஸ் டபுள் சேலரி. நாளை காலை உன் சாமான்களுடன் இந்த முகவரிக்கு வந்துவிடு. அவர் ஒரு கனமான உரையை என்னிடம் நீட்டினார். அத்துடன் ஒரு முகவரி எழுதப்பட்ட அட்டையையும் கொடுத்தார். நான் நடுங்கும் கைகளுடன் அந்த உரையை வாங்கிக் கொண்டேன். என் வாழ்நாள் முழுவதிலும் நான் ஒன்றாக பார்த்திராத அவ்வளவு பவுண்டுகள் அதில் இருந்தன. சார், நாளை காலை 6 மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்று சொன்னேன். அந்த பணத்தை நான் என்னுடன் வைத்துக் கொண்டேன். என் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அந்த பணம் என் பயங்கள் அனைத்தையும் போக்கியிருந்தது. அன்று இரவு நான் பணத்தை மாற்றினேன். மணி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் முழுத்தொகையையும் இந்தியாவில் உள்ள என் தாயின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பினேன். பணத்தை அனுப்பியதும் என் தோள்களிலிருந்து ஒரு பெரிய மலை இறங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் என் அம்மாவுக்கு ஃபோன் செய்து இந்த மகிழ்ச்சியான செய்தியைச் சொன்னபோது அவர் ஆனந்த கண்ணீர் வடித்து எனக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்கினார். அடுத்த நாள் காலை நான் என் சாமான்களை எடுத்துக்கொண்டு மேலாளரிடம் சென்றேன். சார், இன்று முதல் என்னால் இங்கு வேலை செய்ய முடியாது. தயவு செய்து என் கணக்கை முடித்துக் கொடுங்கள். நான் இந்த வேலையை விட்டு விலகுகிறேன் என்று மேலாளரின் மேசைக்கு முன்னால் நின்று உறுதியாகச் சொன்னேன். அவர் சொன்னார், பிரியங்கா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இங்கே எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டனவே, பிறகு எப்படி திடீரென்று வேலையை விட முடியும்? இனி இங்கிருந்து உனக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது. வெளியே போ. அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் மேசையின் மீது ஓங்கியடித்தார். நான் சொன்னேன், எனது பழைய பாக்கிப் பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அவை தேவையில்லை. நான் போகிறேன். நான் அங்கிருந்து வெளியே வந்தேன். இன்று நான் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படப் போவதில்லை. ஏனென்றால் என் கைவசம் பணம் இருந்தது. என் எதிர்காலமும் பாதுகாப்பாக தெரிந்தது. நான் ஒரு டாக்ஸி எடுத்துக்கொண்டு அந்த அட்டையிலிருந்த முகவரிக்குச் சென்றேன். அது லண்டனின் ஒரு அமைதியான பகுதியிலிருந்த ஒரு பிரமாண்டமான வில்லா. நான் தயக்கத்துடன் கதவு மணியை அழுத்தினேன். சிறிது நேரம் கழித்து ஒரு வேலையாள் கதவைத் திறந்து என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். இதோ உன் குடியிருப்பு, குவார்ட்டர். இன்று முதல் நீ இங்கேயே தங்குவாய். இங்கே நீ இரவு உணவை மட்டும் சமைக்க வேண்டும். அதுவும் இந்திய உணவு. மற்ற நேரங்களில் நீ சுதந்திரமாக இருக்கலாம் என்று அந்த நபர் வில்லாவிற்கு பின்னாலிருந்த ஒரு அழகான குடியிருப்பின் கதவைத் திறந்து என்னிடம் கூறினார். நான் சொன்னேன், சரி சார், எனக்கு புரிந்துவிட்டது. நான் மாலையில் சமையலறைக்கு வந்துவிடுவேன். உங்களுக்கு புகார் அளிக்க எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன். நான் அந்த அறையை சுத்தம் செய்தேன். இங்கே நான் இலவசமாக தங்க முடிந்தது. மாலையில் நான் வில்லாவின் சமையலறைக்குள் நுழைந்தேன். அவ்வளவு பெரிய சமையலறையை பார்த்ததும் நான் வியந்து போனேன். எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. நான் வேகமாக சாமான்களை எடுத்து சமைக்கத் தொடங்கினேன். உணவை டைனிங் டேபிளில் பரிமாறிய பிறகு நான் மீண்டும் என் அறைக்கு வந்தேன். சார் தங்கியிருக்கும் அறைக்குள் நுழைய எனக்கு அனுமதி இல்லை என்றும் தேவையில்லாமல் வில்லாவிற்குள் சுற்றக்கூடாது என்றும் என்னிடம் கண்டிப்புடன் சொல்லப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை நான் தண்ணீர் குடிப்பதற்காக அறையை விட்டு வெளியே வந்தபோது என் பார்வை வரவேற்பறையின் லவுஞ்ச் ஜன்னல் மீது விழுந்தது. அந்த மனிதர் இந்திய கலாச்சாரப்படி பிரேயர் செய்து கொண்டிருந்தார். இங்கு வந்த பிறகுதான் அவர் பெயர் ஆகாஷ் மல்ஹோத்ரா என்று எனக்கு தெரிந்தது. அவர் ஏனோ தெரியவில்லை, மிகவும் கசந்து அழுது கொண்டிருந்தார். அவர் விம்மி அழுவது எனக்கு வெளியே வரை கேட்டது. நான் அங்கேயே நின்று அந்த மனிதர் எவ்வளவு பண்புள்ளவர், சன்ஸ்காரி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவரிடம் நான் ஒன்றை கவனித்தேன். அவர் எப்போதும் என்னிடம் மென்மையாகவும் மரியாதையாகவும் பேசுவார். அவர் ஒருபோதும் என்னை ஏறிட்டு பார்த்தது கூட இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக வசிக்கும் ஒரு மனிதர் இவ்வளவு பண்புள்ளவராக இருப்பது எனக்கு மிகுந்த வியப்பை அளித்தது. நான் அமைதியாக தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் என் அறைக்கு திரும்பினேன். காலை 8 மணிக்கு நான் சாருக்காக காலை உணவு தயார் செய்ய சமையலறைக்குச் சென்றேன். ஆனால் அங்கே ஒரு வேலைக்காரி காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் சொன்னது சரிதான், அவர்கள் தங்கள் வீட்டில் இந்தியர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்தியிருந்தார்கள். நான் கேட்டேன், ஆனால் சாருக்கான காலை உணவை நான் தான் செய்ய வேண்டும், நீ ஏன் செய்கிறாய்? அந்த வேலைக்காரி பதிலளிப்பதற்கு முன்பே கதவருகில் நின்றிருந்த சார் குறுக்கிட்டு பேசினார். பிரியங்கா, நீ இரவு உணவு சமைத்ததில் மிகவும் களைப்படைந்திருப்பாய். அதனால் காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் நான் இவளை வைத்திருக்கிறேன். நீ இரவு உணவை மட்டும் சமைத்தால் போதும். ஆகாஷ் சாரின் குரலில் ஒரு விசித்திரமான நெருக்கம் இருந்தது.
நான் சொன்னேன், ஆனால் சார், நீங்கள் எனக்கு அதிகச் சம்பளம் கொடுக்கிறீர்கள். எல்லா வேலையையும் இவர்களே செய்தால் பிறகு நான் என்ன செய்வேன்? குழப்பத்துடனும் வெட்கத்துடனும் எனக்கு சும்மா இருந்து சாப்பிடுவது பிடிக்காது என்று சொன்னேன். அவர்களின் நடத்தை என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர் சொன்னார், உன்னை இரவு உணவிற்காகவே நான் இங்கு நியமித்துள்ளேன். நேற்று இரவு நீ சமைத்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கு அது பிடித்திருந்தது. நீ உன் வேலையை மட்டும் செய். மற்றவர்களுடன் விவாதம் செய்யாதே. அவர் கண்டிப்பான குரலில் பேச்சை முடித்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியேறிச் சென்றார். அவர் செல்வதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். நாட்கள் நகர்ந்தன. என் வாழ்க்கை ஒரு நிம்மதியான மற்றும் முறையான சுழற்சிக்குள் மாறியிருந்தது. நான் இரவில் மட்டும் சமைப்பேன். பகலில் லேசாக தூசிகளை துடைப்பேன், டஸ்டிங். உணவை டைனிங் டேபிளில் அடுக்கி வைப்பேன். பிறகு என் தனி அறைக்குச் சென்று விடுவேன். ஒரு மாலை நேரத்தில் நான் சமையலறையில் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தபோது சார் உள்ளே நுழைந்தார். அவர் கையில் ஷாப்பிங் பேக்குகள் இருந்தன. பிரியங்கா, இது உனக்காக. இதை உடுத்திப்பார். அளவு சரியாக இல்லையென்றால் நான் மாற்றித் தருகிறேன் என்று அந்த பைகளை கவுண்டரில் வைத்தபடி என்னை பார்த்துச் சொன்னார். அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான மரியாதை தெரிந்தது. சார், இதெல்லாம் என்ன? எனக்கு இந்த ஆடைகள் தேவையில்லை. என்னிடம் உடுத்திக்கொள்ள நிறைய உடைகள் உள்ளன. என் மீது ஏன் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று நான் வியப்புடனும் தயக்கத்துடனும் அந்த விலையுயர்ந்த பிராண்டட் ஆடைகளை பார்த்துவிட்டு மறுத்தேன். அவருடைய இந்த உபகாரங்கள் எனக்கு விசித்திரமாகத் தோன்றின. அவர் சொன்னார், நீ என் குடும்பத்தில் ஒருத்தி. என் வீட்டில் உள்ள அனைவரையும் நான் இப்படித்தான் கவனித்துக் கொள்வேன். இந்த உடைகளை நீ அணிந்துதான் ஆக வேண்டும். என்னிடம் மறுப்பு ஏதும் சொல்லாதே. அவர் கட்டளையிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். நான் அந்த பைகளை திறந்து விலையுயர்ந்த ஆடைகளை பார்த்தபடியே நின்றேன். இப்போது நாளுக்கு நாள் என் மீது அவர் காட்டும் அக்கறை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர் எப்போது கடைவீதிக்குச் சென்றாலும் எனக்காக நிறைய உடைகளையும் உபயோகப் பொருட்களையும் வாங்கி வருவார். வீட்டு வேலை எதையும் என்னை செய்யவிடமாட்டார். மற்ற வேலைக்காரர்களைக் கொண்டுதான் வேலைகளை செய்விப்பார். நான் எப்போதாவது அவர் முன்னிலையில் வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினால் என் கையிலிருந்து துடைப்பத்தை பிடுங்கிக் கொண்டு, நீ இவ்வளவு கடினமான வேலைகளைச் செய்ய இங்கு வரவில்லை. நீ நிம்மதியாக அமர்ந்து மாலை நேர உணவை பற்றி மட்டும் யோசி என்பார். நான் வெட்கத்துடன் என் அறைக்கு திரும்பிவிடுவேன். வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அவருடைய இந்த உபகாரம், கனிவான பேச்சு மற்றும் ஒவ்வொரு நொடியும் என்னைப் பற்றி அவர் கவலைப்படுவது எனக்கு பிடிக்கத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பயம் இப்போது முற்றிலும் மறைந்துவிட்டது. அவர் ஒரு கண்ணியமான மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நற்பண்புகள் மற்றும் இறைவனின் லீலைகளிலேயே கழிந்தது. ஒரு மதியம் நான் வரவேற்பறை லவுஞ்ச் வாசலில் நின்று மரியாதையுடன் கேட்டேன், சார், இன்று இரவு உணவிற்கு நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? இன்று உங்களுக்காக இந்திய உணவுகளில் ஏதேனும் சுவாரஸ்யமாகச் செய்யலாமா என்று யோசித்தேன். அவர் சோபாவில் அமர்ந்து மடிக்கணினியில் லேப்டாப் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் மடிக்கணினியிலிருந்து பார்வையை மாற்றாமலேயே, உனக்கு எது தோன்றுகிறதோ அதைச் செய் பிரியங்கா. உன் கையால் சமைக்கும் ஒவ்வொரு உணவும் எனக்கு பிடிக்கும். நீ மிகவும் கடினமாக உழைக்கிறாய் என்று பதிலளித்தார். அவருடைய அந்த மென்மையான குரல் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அதிர்வை ஏற்படுத்தியது. நான் சொன்னேன், நீங்கள் என் மீது மிகவும் கருணை காட்டுகிறீர்கள் சார். இந்த தெரியாத தேசத்தில் எனக்கு இப்படி ஒரு வீடும் இத்தகைய நிம்மதியும் கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் அவருக்கு நன்றி சொன்னேன். என் குரல் சற்றே தழுதழுத்தது. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், மனிதன் எப்போதும் நன்மையையே எதிர்பார்க்க வேண்டும். பிரியங்கா, நீ ஒரு நேர்மையான மற்றும் புத்திசாலியான பெண். நீ இந்த அன்பிற்கு தகுதியானவள்தான். போ, உன் வேலையைப் பார். நான் சமையல் அறைக்கு திரும்பினேன். ஆனால் என் மனம் அவரைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. எனக்கு அவர் மீது காதல் மலர்ந்து விட்டதோ என்று நான் உணரத் தொடங்கினேன். அவருக்கு அப்போது 30 வயதுதான், எனக்கு 21 வயது. நான் அடிக்கடி இரவில் என் அறையின் ஜன்னல் வழியாக அவருடைய அறையின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருப்பேன். அவர் நள்ளிரவு வரை தூங்காமல் கைகளை கூப்பி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதிலேயே மும்முரமாக இருப்பார். நான் அவருக்கு நெருக்கமாக செல்லவும் அவரைப் பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆனால் அவருடைய அறைக்குள் செல்லவோ அல்லது அவர் வகுத்துள்ள விதிகளை மீறவோ எனக்கு துணிச்சல் வந்ததே இல்லை. அவர் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தார். இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பதை அவர் மிகவும் விரும்பினார். அவர் என்னைத் தவிர மற்ற வேலைக்காரர்களிடம் அதிகம் பேச மாட்டார். அனைவரிடமும் அனுதாபத்துடன் நடந்து கொண்டாலும் என்னிடம் மட்டும் தனி அக்கறை காட்டினார். பிரியங்கா, கொஞ்சம் வெளியே வா. இந்த சாமான்களை உள்ளே வை. சமையலறைக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வரவழைத்துள்ளேன் என்று ஒரு நாள் அவர் வாசலில் நின்று என்னை கூப்பிட்டார்.
டெலிவரி செய்பவர் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு சென்றிருந்தார். இதோ வருகிறேன் சார் என்று சொல்லி நான் வெளியே சென்றேன். அவர் லேசான பொருட்களை என்னிடம் கொடுத்துவிட்டு கனமான பொருட்களைத்தானே தூக்கிக் கொண்டு உள்ளே வரத் தொடங்கினார். எனக்கு சிறு கஷ்டம் ஏற்படுவதைக் கூட அவர் விரும்பவில்லை என்பது தெரிந்தது. என் பார்வை மீண்டும் மீண்டும் அவர் பக்கமே திரும்பியது. அந்த வில்லா அமைதி, என் மீது அவர் காட்டும் கருணை, அவருடைய நற்பண்புகள், அவர் மீது எனக்கு அதிகரித்து வரும் ஈர்ப்பு என அனைத்தும் சேர்ந்து ஒரு விசித்திரமான மாய உலகத்தை உருவாக்கின. வில்லாவில் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான மற்றும் சீரான முறையில் சென்று கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் என் வேலைகளை முழு நேர்மையுடன் செய்தேன். என் இதயத்தில் ஆகாஷ் சார் மீதான மரியாதையும் காதலும் ஆழமாக வேரூன்றி வந்தன. அவர் நான் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் பாராட்டுவார். நான் ஒரு வேலைக்காரி என்ற உணர்வை அவர் எனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தியதில்லை. அவருடைய நடத்தை அவ்வளவு கண்ணியமாக இருந்தது. அதை நினைத்து நான் அடிக்கடி வியப்பில் ஆழ்ந்து விடுவேன். அவர் சொன்னார், பிரியங்கா, சமையலறையில் மளிகைப் பொருட்கள் குறைந்தால் நீ மற்ற வேலைக்காரர்களிடம் சொல்லிவிடு, அவர்கள் வாங்கி வருவார்கள் என்று கூறிவிட்டு என்னிடம் கொஞ்சம் பணத்தை நீட்டி, இந்த பணத்தை வைத்துக்கொள். நான் இல்லாத நேரத்தில் உனக்கு தேவையான எதையும் இதன் மூலம் வாங்கிக்கொள் என்றார். அவருடைய குரலில் எப்போதும் போல ஒரு நிதானம் இருந்தது. நான் சொன்னேன், சார், என்னிடம் பணம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறைய சம்பளம் கொடுத்துள்ளீர்கள். அதிலேயே நான் வாங்கிக் கொள்வேன். நீங்கள் சிரமப்பட வேண்டாம். நான் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டு மரியாதையுடன் கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டேன். அவருடைய பணத்தில் கை வைப்பது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் சொன்னார், சொன்னதைச் செய் பிரியங்கா. உன் சம்பளம் உன் குடும்பத்தினருக்கானது. வீட்டின் செலவுகளை நானே கவனித்துக் கொள்வேன். என்னிடம் விவாதம் செய்யாதே. அவர் வலுக்கட்டாயமாக பணத்தை என் கையில் திணித்துவிட்டு சந்தைக்குச் செல்லுமாறு கண்டிப்புடன் உத்தரவிட்டார். அவருடைய அந்த அதிகாரத் தோரணைக்கு முன்னால் என் பேச்சு செல்லவில்லை. நான் எனக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கச் சந்தைக்குச் சென்றேன். மாலை உணவு சமைப்பதற்காக நான் சமையலறைக்கு வந்தபோது அவரும் அங்கே வந்தார். அவர் எப்போதும் போல தன் கண்ணியமான தோற்றத்தில் இருந்தார். அவருடைய பார்வை கீழ்நோக்கியிருந்தது. நானும் உடனே என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். அவர் சொன்னார், உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், நீ வீட்டை சுத்தம் செய்யவோ டஸ்டிங் அல்லது பொருட்களை அடுக்கவோ கூடாது என்று. அது உன் வேலை இல்லை. நீ ஏன் இதை கேட்பதே இல்லை என்று அவர் மிகுந்த கோபத்துடன் என்னிடம் கேட்டபோது என் கைகள் நடுங்கத் தொடங்கின. நான் சொன்னேன், சார், நாள் முழுவதும் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. சும்மா அமர்ந்திருப்பதும் எனக்கு களைப்பாக இருக்கிறது. என்னை ஏதாவது செய்ய அனுமதியுங்கள். இது என் கடமை. அவர் சொன்னார், உன் வேலை இரவு உணவு சமைப்பது மட்டுமே. வீட்டில் உள்ள மற்ற வேலைக்காரர்கள் மற்ற வேலைகளை செய்வார்கள். உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீ செய், மற்றவர்கள் அவர்கள் வேலையைச் செய்வார்கள். நான் ஏதும் அறியாமல் திகைத்து நின்றேன். அன்று மாலை என் அறையில் அமர்ந்து அம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். என் சகோதரிகளின் திருமணம் நெருங்கிவிட்டதால் ஏற்பாடுகள் எப்படிச் செல்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். அம்மா சொன்னார், மகளே, நீ எங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிட்டாய். கல்வி எவ்வளவு வலிமையானது என்பதை இப்போது காண்கிறேன். உன் சகோதரிகளின் திருமண வேலைகள் மும்முரமாக நடக்கின்றன. எல்லா பொருட்களும் வந்துவிட்டன. இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டால் உனக்காக சீர்வரிசை சேர்த்து உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து உன்னை இங்கே வரவழைத்து விடுவேன். பிறகு உனக்கும் திருமணம் செய்து வைத்தால் எனக்கும் உன் தந்தைக்கும் நிம்மதி கிடைக்கும். அம்மாவின் குரலில் இருந்த மகிழ்ச்சி என் இதயத்தை அமைதியால் நிறைத்தது. நான் புன்னகையுடன் சொன்னேன், அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள். என் முதலாளி மிகவும் நல்லவர். நீங்கள் என் 2 அக்காக்களின் திருமணத்தையும் விமரிசையாக நடத்துங்கள். நான் பேசிக்கொண்டே ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தேன். என் இதயம் மகிழ்ச்சியில் பொங்கியது. அம்மா கேட்டார், உன் முதலாளி எப்படிப்பட்டவர் மகளே? அவர் உன்னை தொந்தரவு செய்யவில்லையே? நீ அங்கே தனியாக இருப்பதால் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. நீ எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று அம்மா தன் கவலையை வெளிப்படுத்தினார். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், அம்மா, உங்கள் பயம் புரிகிறது. ஆனால் என் முதலாளி மிகவும் நல்லவர், மிகவும் கண்ணியமானவர். நான் இங்கே மிகுந்த நிம்மதியுடன் இருக்கிறேன். அவருக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு போனை வைத்தேன். என் சிந்தனை உடனே ஆகாஷ் சாரை நோக்கி திரும்பியது. அவர் மீதான என் காதல் ஒரு பித்தாக அப்சஷன் மாறத் தொடங்கியது. அவருடைய உபகாரங்களும் கண்ணியமும் என்னை அவருக்கு அடிமையாக்கியிருந்தது. அவர் எப்போதும் பிரார்த்தனைகளிலேயே மூழ்கியிருப்பார். இவ்வளவு செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருக்கும் மனிதருக்கு என்ன கவலை இருக்க முடியும் என்று நான் குழப்பமடைந்தேன். இரவு உணவு மேசையில் அடுக்கும்போது அவர் அமைதியாக இருப்பதை நான் கவனித்தேன். அவர் உணவை பார்க்கக்கூட இல்லை. நான் கேட்டேன், சார், உங்கள் உடல்நிலை சரியாக இருக்கிறதா?
இன்று மதியம் நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை, இப்போதும் அமைதியாக இருக்கிறீர்கள். நான் தண்ணீர் ஜாடியை அவர் அருகில் வைத்தேன். அவருடைய மௌனம் எனக்குள்ளே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டுச் சொன்னார், மனிதனின் உடலை விட அவனது உள்ளம்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறது பிரியங்கா. உலகில் ஏமாற்றுதல் என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் தனது சுயநலத்தையே பார்க்கிறான். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான வலி மறைந்திருந்தது. நான் தட்டிலிருந்த கரண்டியை ஓரமாக வைத்துவிட்டு, உங்களைப் போன்ற ஒரு நல்ல மனிதரை யார் ஏமாற்றினார்கள் சார்? நீங்கள் எல்லோருக்கும் நன்மையையே நினைக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றேன். நான் அனுதாபத்துடன் அவரை பார்த்தேன். அவருடைய சோகம் என் இதயத்தை அறுப்பது போல் இருந்தது. அவருடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். அவர் சொன்னார், சில நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். பிறருடைய நன்மையை பார்த்து நம்மிடமுள்ள தீமைகளை நாம் மறந்துவிடுகிறோம். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அவருடைய வார்த்தைகள் மிகவும் ஆழமானதாகவும் சிக்கலானதாகவும் இருந்தன. அதன் பொருள் எனக்கு புரியவில்லை. அவர் தொடர்ந்து தரையையே பார்த்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் சார். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்தையும் சரி செய்வார். நான் உங்களுக்காக ஒரு சுவையான இனிப்பு ஸ்வீட் டிஷ் செய்து கொண்டு வருகிறேன். அதை பார்த்ததும் உங்கள் மூட் உடனே சரியாகிவிடும். நான் அங்கிருந்த கனமான சூழலை லேசாக மாற்ற முயன்றுவிட்டு சமையலறையை நோக்கி திரும்பினேன். எந்த சூழ்நிலையிலும் அவர் சோகமாக இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் எனக்கு பின்னால் இருந்து குரல் கொடுத்தார், நீ மிகவும் நல்ல மனிதர் பிரியங்கா. உன்னுடைய இந்த நற்குணமும் அப்பாவித்தனமும் தான் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும். நீ மிகவும் உண்மையானவள். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வை தூண்டின. நான் புன்னகையோடு சமையலறைக்குள் நுழைந்தேன். நாட்கள் இப்படியே கடந்தன. என் இதயம் அவர் மீது கொண்ட காதலால் துடிக்கத் தொடங்கியது. அவர் தன் மனக்குறைகளை என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் அவருடைய ஒவ்வொரு செயலையும் கவனிக்கத் தொடங்கினேன். அவர் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்பட்டு இருந்தார். அந்த வில்லாவிற்குள் எந்த விருந்தினரும் வருவதில்லை. அவரும் எங்கும் வெளியே செல்வதில்லை. அலுவலகம் செல்வார். நேரம் முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்துவிடுவார். ஒரு நாள் அவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவருக்கு சொல்லாமல் கடைவீதிக்குச் சென்று ஒரு அழகான மற்றும் விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தை வாட்ச் வாங்கி வந்தேன். அது மிகவும் அழகாக இருந்தது. அந்த பெட்டியை அவரிடம் நீட்டி, இது உங்களுக்காக சார். நீங்கள் என் மீது எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறீர்கள். இது என் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு. தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றேன். வெட்கத்தில் என் தலை குனிந்தது. இதயம் படபடவென்று துடித்தது. அவர் சொன்னார், நீ ஏன் இப்படி பணத்தை வீணடிக்கிறாய்? உன் பணம் உன் சகோதரிகளின் திருமணத்திற்காக சேமிக்கப்பட வேண்டியது. ஏன் இப்படி அனாவசியமாக செலவு செய்கிறாய்? அவர் அந்த பெட்டியை வாங்கிக் கொண்டே கோபத்துடன் என்னை கண்டித்தார். அவருடைய கண்களில் கோபத்தோடு ஒரு சிறிய வியப்பும் கலந்திருந்தது. நான் சொன்னேன், பணம் வீணாகவில்லை சார். இதை நீங்கள் அணியும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். தயவு செய்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் சார். நான் அவரை வற்புறுத்தி அவர் முகத்தை பார்க்க முயன்றேன். என் பார்வை அவர் கண்களிலேயே நிலைத்திருந்தது. அவர் சொன்னார், சரி, நான் இதை வைத்துக் கொள்கிறேன். நன்றி. ஆனால் இனிமேல் உன் சம்பளத்தை உனக்காகவே வைத்துக்கொள். என் மீது செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று மென்மையாகச் சொல்லிவிட்டு அந்த பெட்டியை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். அவருடைய இந்தச் செயல் என்னை உள்ளுக்குள் இன்னும் வெட்கமடையச் செய்தது. இதன் பிறகு அவர் என்னிடம் இன்னும் கனிவாக நடப்பதைப் போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவர் என் குடும்பத்தைப் பற்றி அடிக்கடி விசாரிப்பார். என் தந்தையின் நோய் மற்றும் என் சகோதரிகளின் திருமண விஷயங்களை அவர் மிகுந்த கவனத்துடன் கேட்பார். நானும் எவ்வித தயக்கமுமின்றி அனைத்தையும் அவரிடம் சொல்லிவிடுவேன். என் மீது அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அவர் என் முதலாளியை விட என் நலன் விரும்பியாகவே மாறிவிட்டார். என் காதல் இப்போது ஒரு மௌனமான உணர்வாக மாறியிருந்தது. அவருடைய உபகாரங்களின் சுமையால் நான் கட்டுண்டு கிடந்தேன். அவர் என் உயிரையே கேட்டால் கூட அதை சிரித்துக்கொண்டே கொடுக்க தயாராக இருந்தேன். ஒரு மாலை நேரம் நான் சமையலறை வேலையை முடித்துவிட்டு என் அறைக்குச் சென்று கொண்டிருந்தபோது அவர் வரவேற்பறையில் லவுஞ்ச் என்னை நிறுத்திச் சொன்னார், பிரியங்கா, உன் சகோதரிகளின் திருமணத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் உன் அம்மாவின் வங்கிக் கணக்கிற்கு சிறிது பணத்தை அனுப்பிவிட்டேன். அவர் ஒரு ரசீதை ஸ்லிப் என்னிடம் நீட்டி மிகவும் அமைதியாக இந்த தகவலைச் சொன்னார். நான் ஒரு கற்சிலை போல அங்கேயே உறைந்து நின்றேன். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சார்? ஏற்கனவே எனக்கு 2 வருடத்திற்கான அட்வான்ஸ் சம்பளம் கொடுத்துவிட்டீர்கள். இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் என்று நடுக்கத்துடன் அந்த ரசீதை தொட்டுச் சொன்னேன். என் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவர் சொன்னார்,
இந்த நன்றிக்கடனை நீ தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. நீ என் குடும்பத்தின் ஒரு பகுதி. உன் கஷ்டம் என் கஷ்டம். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குத் திரும்பினார். அவர் செல்வதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் உதடுகள் அவருக்காக பிரார்த்தனை செய்யத் தொடங்கின. அன்று இரவு எனக்கு வெகுநேரம் வரை தூக்கம் வரவில்லை. என் இதயம் ஒரு விசித்திரமான தவிப்பிற்கு ஆளானது. அந்த மனிதனின் காதலில் நான் முழுமையாக சிக்கிக் கொண்டேன். அவருக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டுமென்றும் ஒருபோதும் அவர் வருத்தப்பட வாய்ப்பளிக்கக் கூடாது என்றும் நான் முடிவு செய்தேன். கடந்த சில நாட்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் பலவீனமாக தெரிந்தார். அவருடைய குரலிலும் சோர்வு தெரிந்தது. இப்போது அலுவலக வேலைக்காக கூட அவர் வெளியே செல்வதில்லை, பெரும்பாலும் தன் அறையிலேயே இருந்தார். இரவில் அவருடைய அறையிலிருந்து அழுகை சத்தம் கேட்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அவரை இன்னும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நாளை காலை நானே எழுந்து அவருக்காக தேநீர் மற்றும் காலை உணவை தயாரித்து அவருடைய எல்லா வேலைகளையும் நானே செய்வேன் என்று என் இதயம் ஒரு புது ஆர்வத்துடன் துடித்தது. அவருக்காக சேவை செய்ய அதிகாலை பொழுதை நோக்கி நான் ஆவலுடன் காத்திருக்கத் தொடங்கினேன். சூரியனின் கதிர்கள் என் அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தன. நான் கண்விழித்து ஜன்னலை பார்த்தபோது ஏற்கனவே அதிக நேரமாகியிருந்தது. பொதுவாக இது நடக்காத ஒன்று, ஏனென்றால் ஆகாஷ் சார் அதிகாலையிலேயே எழுந்துவிடுவார். அவர் காலை நேர ஆரத்தி எடுக்கும் சத்தம் என் அறை வரை கேட்கும். ஆனால் இன்று அவருடைய உடல்நிலை சரியில்லை போலிருக்கிறது, அல்லது அவருக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றிற்று. ஒவ்வொரு கணமும் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டும் ஆகாஷ் சார் எனக்கு ஒரு சிறு கஷ்டம் கூட வராமல் பார்த்து கொண்டார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நானும் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டுமென்று நினைத்தேன். இதை யோசித்துக்கொண்டே நான் சமையலறைக்குச் சென்று அவருக்காக ஒரு நல்ல தேநீர் தயாரித்தேன். தேநீர் கோப்பையை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு அவருடைய அறையை நோக்கி நடந்தேன். நான் உள்ளே கால் வைத்தவுடன் என் உணர்வுகள் அனைத்தும் உறைந்து போயின. ஏனென்றால் அவருடைய அறையின் எதிரே இருந்த சுவரில் என்னுடைய ஒரு பெரிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அங்கே இன்னும் பல பெண்களின் புகைப்படங்களும் இருந்தன. ஆனால் அங்கே என்னுடைய புகைப்படம் மட்டும் ஒரு வட்டத்திற்குள் ஹைலைட் காட்டப்பட்டிருந்தது. இது எவ்வளவு பயங்கரமான சதி என்று எனக்கு புரியவில்லை. நான் கதவை நோக்கி திரும்பினேன், ஆனால் அவர் வழியிலேயே வந்து நின்றார். எங்கே ஓடுகிறாய் பிரியங்கா? உன்னால் இங்கிருந்து தப்ப முடியாது. இந்த வில்லாவை விட்டு வெளியேறுவது என்பது இயலாத காரியம் என்றார். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான கண்டிப்பும் அதிகாரமும் இருந்தது. அது என் கால்களை நிலத்திலேயே உறைய வைத்தது. நான் கேட்டேன், என்னுடைய புகைப்படம் உங்கள் அறைக்குள் எப்படி வந்தது? அதை ஏன் இப்படி தனியாக காட்டியிருக்கிறீர்கள்? எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் மிகுந்த கவலை அடைந்தேன். பயத்தில் என் கைகள் நடுங்கின. இதையெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் வெளிநாடுகளில் நடக்கும் பயங்கரமான கதைகளைப் பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். அவர் சொன்னார், இங்கிருந்து ஓடிவிடு பிரியங்கா, இல்லையென்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். திடீரென்று அவருடைய தோரணை மாறியது. அவருடைய கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. அவர் யாரோ ஒருவரைக் கண்டு அஞ்சியது போல் இருந்தது. நான் கேட்டேன், ஆனால் என் புகைப்படம் இந்த அறையில் என்ன செய்கிறது? சுவரில் இருக்கும் மற்ற பெண்களின் கதி என்ன ஆனது? சுவரில் சிவப்பு நிற அடையாளம் இடப்பட்டிருந்த என் புகைப்படத்தை பார்த்தவாறே கேட்டேன். என் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வரும் நிலையில் இருந்தது. அவர் சொன்னார், இங்கே நிறைய புகைப்படங்கள் உள்ளன. நிறைய பேருக்கு நான் துரோகம் செய்திருக்கிறேன். இப்போது உன் முறை. ஆகாஷ் சார் என்னுடன் அதே அறைக்குள் வந்து கதவை மூடிவிட்டு ஒரு மிக பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்தினார். நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களை ஒரு கண்ணியமான நற்பண்புகள் கொண்ட மனிதர் என்றுதானே நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் என்னிடம் என்ன செய்யப் போகிறீர்கள்? நான் திகைத்து நின்றேன். என் மூளை செயலிழக்கத் தொடங்கியது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. அவர் சொன்னார், கடந்த பல வாரங்களாக நீதான் என் இலக்காக டார்கெட் இருந்தாய். நீ இங்கே தற்செயலாக வரவில்லை. ஒரு முழுமையான திட்டத்துடன் தான் நீ இங்கே வரவழைக்கப்பட்டாய். அவர் உண்மைகள் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் வெட்கத்தால் கண்ணீர் வழிந்தது. நான் கேட்டேன், என்னை எந்த வலையில் சிக்க வைக்க விரும்பினீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன? இது எப்படிப்பட்ட கும்பல்? என்னால் நிற்கக்கூட தெம்பில்லாமல் சுவரில் சாய்ந்து கொண்டு கேட்டேன். அவர் சொன்னார், பெண்களை கடத்தி விற்கும் ஒரு கும்பலில் நானும் ஒரு பங்குதாரர். வெளிநாடுகளில் உள்ள அப்பாவியான பெண்களுக்கு வேலை தருவதாக கூறி ஆசை காட்டி ஏமாற்றுவோம். அவர் அழுது கொண்டே உண்மையைச் சொன்னார். பிறகு தரையை பார்க்கத் தொடங்கினார். அவருடைய தோள்கள் தளர்ந்து போயிருந்தன. நான் கேட்டேன், உங்களால் எப்படி இவ்வளவு இரக்கமற்றவராக இருக்க முடிந்தது? உங்களை நான் உயிருக்கு மேலாக நம்பினேன். நீங்கள் என் உணர்வுகளோடு விளையாடிவிட்டீர்கள்.
என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது, இதயம் சுக்குநூறாக உடைந்தது. என் சகோதரிகள் மற்றும் நோயுற்ற தந்தையின் நினைவு என்னை வாட்டியது. அவர் சொன்னார், நான் ஒரு மிக மோசமான மனிதன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். பிரியங்கா, பணத்திற்காக நான் பல ஏழை பெண்களை விற்றுவிட்டேன். அவர் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விக்கி விக்கி அழத் தொடங்கினார். நான் கேட்டேன், எங்களுக்கு பின்னால் நோயுற்ற பெற்றோரும் சகோதரிகளும் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என் முழு குடும்பமும் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று கோபமும் துயரமும் கலந்த குரலில் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நீ சொல்வது சரிதான். உன்னுடைய நல்ல குணத்தையும் உன் மென்மையான போக்கையும் பார்த்தபோது நான் இதற்கு முன்பு பல பெண்களுக்கு துரோகம் செய்ததை உணர்ந்தேன். அவர் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு வெட்கம் கலந்த பார்வையால் என்னை பார்த்தார். நான் கேட்டேன், அப்படியானால் இப்போது என்னிடம் என்ன செய்யப் போகிறீர்கள்? என்னையும் கொன்றுவிடுவீர்களா அல்லது வேறு எங்காவது விற்றுவிடுவீர்களா? என் உயிருக்கு அஞ்சு நடுக்கத்துடன் அவரிடம் கேட்டேன். என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார், உன்னுடைய மனிதாபிமானம், உன் வெள்ளை உள்ளம் மற்றும் உன் தூய்மையை பார்த்து நான் மிகவும் கவரப்பட்டேன். இனிமேலும் உனக்கு தீங்கு இழைக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிந்தது. அப்படியானால் என்னை நீங்கள் போக அனுமதிப்பீர்களா? எனக்கு இந்த சிறையிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று நான் நம்பிக்கையுடன் கூடிய கண்களோடு அவரை பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வரவில்லை. அவர் சொன்னார், இனிமேல் உன்னை ஒருபோதும் அந்த கும்பலிடம் ஒப்படைக்க மாட்டேன். யாரிடமிருந்து நான் பணம் வாங்கிக் கொண்டு அப்பாவியான பெண்களை ஒப்படைப்பேனோ அவர்களிடம் உன்னை விடமாட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. அவர் என் முன்னால் கைகளை கூப்பினார். அவருடைய குரலில் உண்மையான தவிப்பும் வருத்தமும் இருந்தது. அவர் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார். அதேபோல் அவர் என்னை அந்த கும்பலிடம் ஒப்படைக்கவில்லை. அவர் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டுச் சொன்னார், இந்த பணத்தை வைத்துக்கொள், இங்கிருந்து விமான டிக்கெட் புக் செய்து உன் நாட்டிற்கு திரும்பிப்போ. அவர் என்னை அங்கிருந்து சத்தமில்லாமல் அனுப்பி வைத்தார். என் கையில் ஒரு கனமான பையை திணித்தார். அதில் நிறைய பணம் இருந்தது. நான் சொன்னேன், நான் ஏன் இந்த பணத்தை வாங்க வேண்டும்? இந்த பணம் மற்ற பெண்களை சீரழித்து சம்பாதித்தது. எனக்கு என் உயிர் மட்டும் தப்பினால் போதும். எனக்கு அந்த பணத்தின் மீது வெறுப்பு உண்டானதால் அதை வாங்க மறுத்து பின்வாங்கினேன். அவர் சொன்னார், இது என்னுடைய சொந்த தொழிலில் வந்த பணம், அந்த கும்பலுடையது அல்ல. நீ இந்தியா சென்று உன் சொந்தக் காலில் நிற்க ஏதேனும் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவு செய்து இதை வைத்துக்கொள். அவர் வலுக்கட்டாயமாக அந்த பையை என் தோளில் மாட்டிவிட்டு என்னை பின்வாசல் வழியாக வெளியே தள்ளினார். நான் கேட்டேன், ஆனால் உங்கள் கதி என்ன ஆகும்? நீங்கள் என்னை அனுப்பிவிட்டது தெரிந்தால் அந்த கும்பல் உங்களை உயிரோடு விடாது. நான் நடந்து கொண்டே இடையில் நின்று கவலையுடன் அவரிடம் கேட்டேன். எனக்கே என் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அவருடைய உயிரைப் பற்றிய கவலை எனக்கு வாட்டியது. அவர் சொன்னார், நீ என்னைப் பற்றி கவலைப்படாதே. நீ மட்டும் சத்தமில்லாமல் இங்கிருந்து ஓடிவிடு. என் வினைக்கான பலனை நானே அனுபவித்துக் கொள்கிறேன். அவர் என்னை வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டு என் கண்களைப் பார்த்து கடைசியாக ஒரு சோகமான புன்னகையுடன் விடைபெற்றார். நான் அங்கிருந்து நேராக விமான நிலையம் சென்று முதல் விமானத்திலேயே இந்தியாவிற்கு வந்தேன். அந்த பணத்தைக் கொண்டு என் குடும்பத்தை கவனித்துக் கொண்டேன். ஒரு சிறிய உணவகத்தை, ரெஸ்டாரண்ட் தொடங்கினேன். என் சகோதரிகளின் திருமணமும் சிறப்பாக முடிந்தது. என் தந்தையின் சிகிச்சையும் தொடங்கியது. ஆனால் எனக்கு இரவும் பகலும் ஆகாஷ் சாரை பற்றிய கவலை வாட்டிக்கொண்டே இருந்தது. அவருடைய நினைவு எனக்கு தூக்கத்தை கெடுத்தது. அவருடைய நன்றிக்கடன் என்னை உறங்கவிடவில்லை. ஒரு நாள் நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு லண்டனில் இருந்த அதே எண்ணிற்கு அழைத்தேன். ஹலோ, யார் பேசுகிறீர்கள்? எனக்கு ஆகாஷ் சாரிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார் என்று பதற்றத்துடன் கேட்டேன். ஃபோன்பெல் அடித்த பிறகு யாரோ ஒருவன் அழைப்பை ஏற்றான். மறுமுனையில் குரல் கேட்டது, இது போலீஸ் ஸ்டேஷன். இந்த எண்ணுக்கு சொந்தக்காரர் இப்போது எங்கள் காவலில் இருக்கிறார். இதைக் கேட்டதும் என் காலடியிலிருந்து பூமி நழுவியது. என் மூச்சு நின்றது. நான் கேட்டேன், ஏன் சார் அவர் போலீஸ் காவலில் இருக்கிறார்? அவர் ஒன்றும் செய்யவில்லையே. அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையைச் சொல்லுங்கள். நான் பதற்றத்தில் பல கேள்விகளை கேட்டேன். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. போலீஸ்காரர் என்னிடம் சொன்னார், இவர் இந்தியாவில் இருக்கும் ஒரு பெண்ணை தப்பிக்க உதவியிருக்கிறார். அதன் மூலம் தன் பயங்கரமான கும்பலுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அவருடைய கும்பலை சேர்ந்தவர்கள் இவரை கொல்ல தேடிக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ்காரர் விரிவாக பதிலளித்தார். இதைக் கேட்டதும் என் மனதில் ஆகாஷ் சார் மீதான மரியாதை இன்னும் அதிகரித்தது. நான் கேட்டேன், அப்படியானால் அவரே சரணடைந்து விட்டாரா? போலீஸ் சொன்னது, ஆமாம், அவரே சரணடைந்து விட்டார். வெளியே இருந்தால் அந்த கும்பல் இவரை கொன்றுவிடும். இதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது.
போலீஸ்காரர் சொன்னார். ஒரு நல்ல குணம் ஒரு கெட்ட மனிதனை கூட மாற்ற முடியும் என்பதை ஆகாஷ் நிரூபித்து விட்டார். இதை கேட்டபோது என் குணமும் என் உண்மையும் அவரை மாற்றிவிட்டது என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். நான் கேட்டேன், நான் அவரிடம் போனில் பேச முடியுமா? அவரை நான் விடுவிக்க விரும்புகிறேன். என்னிடம் பணம் இருக்கிறது. நான் தவிப்புடன் சொன்னேன். இன்று இப்பொழுதே லண்டனுக்கு பறந்து சென்று அவருடைய நன்றிக்கடனை தீர்க்க வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. இன்ஸ்பெக்டர் சொன்னார், அவர் உன்னிடம் பேச மறுத்துவிட்டார். நீ ஒருபோதும் இங்கே வரக்கூடாது என்றும் அப்படி வந்தால் உன் உயிருக்கு மீண்டும் ஆபத்து ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த கும்பல் இன்னும் முழுமையாக பிடிபடவில்லை. நாங்கள் அவர்களை பிடித்து வருகிறோம். விரைவில் முழு கும்பலும் சிறையில் இருக்கும். ஆகாஷ் சாரது கடைசி செய்தியை போலீஸ்காரர் என்னிடம் சொன்னார். அது என் கால்களை அங்கேயே உறைய வைத்தது. அவர் எனக்காக சிறை கொட்டடியில் வாடும்போது நான் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் கையிறு நிலையில் அழுதுகொண்டே எனக்குள்ளே கேட்டேன். என் இதயம் வெடிப்பது போல் இருந்தது. ஆகாஷ் சார் சொல்லியிருக்கிறார், நீ இங்கே வரவேண்டிய அவசியமே இல்லை. நான் செய்த பாவத்திற்கு எனக்கு தண்டனை கிடைக்கட்டும். நான் என் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகிறேன். போலீஸ்காரர் போனை வைப்பதற்கு முன்னால் இந்த கடைசி விஷயத்தைச் சொன்னார். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பிறகு செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொண்டேன், அந்த முழு கும்பலும் பிடிபட்டது. அப்பாவியான பெண்களை ஏமாற்றி தங்கள் வசப்படுத்தி விற்கும் அந்த பெரிய கும்பல் இப்போது சிறையில் இருக்கிறது. என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்த அந்த மனிதர் இப்போது தன் வாழ்நாளைச் சிறையில் கழிக்கிறார். சில பெண்களுக்கு வேலை தருவதாக ஆசை காட்டப்பட்டது. சில பெண்கள் கடத்தப்பட்டனர். இன்னும் சில கீழ்த்தரமான மனிதர்கள் பணத்திற்காக தங்கள் வீட்டு பெண்களையே அந்த கும்பலிடம் ஒப்படைத்தனர். சில நேரங்களில் மனிதனின் பேராசை அவனை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளிவிடும். அந்த காலம் கடந்துவிட்டது. இன்றும் நான் அந்த நாட்களை நினைத்துப் பார்த்தால் என் ஆன்மாவே நடுங்குகிறது. இப்போது எனக்கு ஒரு நல்ல மனிதருடன் திருமணமாகிவிட்டது. அவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார். அவர் வசதியானவரும் கூட. இப்போது நான் என் கணவருடன் சேர்ந்து என் சிறிய உணவகத்தை மிகப்பெரிய ஹோட்டலாக மாற்றிவிட்டேன். இந்தக் கதை வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வதை ஒரு அழகான கனவாக கருதுபவர்களுக்கு ஒரு பாடமாகும். ஆனால் இதுதான் கசப்பான உண்மை. இன்றும் நான் ஆகாஷ் சாரை நினைத்து பார்க்கிறேன். தன் உயிரை பணயம் வைத்து என் மானத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றிய அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன். என்னுடைய இந்த செய்தி குறிப்பாக பெண்களுக்கானது. மற்றவர்கள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள். மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் உங்கள் குடும்ப பிரச்சினைகளை கையாளுங்கள். எந்த வேலையையும் தனியாகச் செய்யாதீர்கள். தனியாக எந்த நாட்டுக்கும் செல்லாதீர்கள். ஏனென்றால் தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைப்பது இத்தகைய கும்பல்களுக்கு மிகவும் எளிதானது. எனவே உங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்கள் சொந்த நாட்டிலேயே இருந்து உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களை முதலில் வந்தடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பாய் அழுத்துங்கள்.